இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கர்ம பயனை அடைந்தே தீர என்ன வழிவகைகள். ஒருத்தனுக்கு நல்ல விஷயம் அடையக்கூடிய கர்மா நல்வினை கர்மாவை கொடுக்குன்னு நினச்சிட்டா இறைவன் அப்படி அள்ளி வீசிடுவார். அதை பற்றி பேசுகிறோம். ரைட். அதில் சஞ்சித கர்மா அப்படின்னா பார்த்திங்கன்னா, நான் முன் ஜென்மத்தில் செஞ்ச 7 ஜென்மத்தில் செஞ்சது இப்போ அனுபவிக்கிறோம் பாங்களே, இது நல்லது அனுபவிக்கலாமே. இது பிராப்த கர்மா, நேற்று செஞ்சது இன்றைக்கி. ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா நம்ம ராசி என்ன தத்துவத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இது ஏன் இந்த நீர் தத்துவம்னா, ஒரு இறைவனை அடைய ஒரு சில முறை இருக்குது. தீபாராதனை காட்டுறது, அபிஷேகங்கள் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தட். தீபாராதனை பண்ணுறோம் அந்த மாதிரி, இல்லை யாகங்கள் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தட் ஒன்று. ரெண்டாவது, தோஷங்கள் வந்து நம்ம வாழ்க்கை முன்னேற தடையாகவே வந்து நிற்கும். இப்போ திருஷ்டி தோஷம் வரும், பொறாமல் போடுவாங்க, அதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ ஒருத்தருக்கு ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கர்ம பயனை அடைந்தே தீர என்ன வழிவகைகள். ஒருத்தனுக்கு நல்ல விஷயம் அடையக்கூடிய கர்மா கொடுத்துட்டா சகல சௌபாகியங்களும் கிடைச்சிடும். ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க. இந்த விருச்சக ராசியெல்லாம் போராடி முயற்சி பண்ணும். இருந்தாலும் ஏன் தடங்கள் ஏற்படுது? அப்போ ஏதோ ஒன்று தடுக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நம்மகிட்ட இருக்கிற எதிர்மறையான விஷயங்களை போக்கிட்டாலே நல்ல விஷயங்கள் வந்து ஆக்குமை பண்ணிக்கும். அதுக்குண்டான வழிவகைகள் என்ன தெளிவாக பார்த்துருவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விருச்சக ராசி ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட ராசி, உள் உணர்வு மிக்க ராசி. போராட்ட குணம் இருக்கும், பட் நல்ல விதமாக இருக்கும். இவங்களுக்கு தேவையான உரிமைகளை கேட்டு வாங்குவதில் வல்லவருங்க. இவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு 10 பேர்த்த வாழ வச்சுருவாங்க. ஆனால் இறுதியில் இவங்களுக்கு நல்ல பேரான்னு பார்த்தா ஒரு சில நெகட்டிவாக இருக்கும். சொந்த பந்தத்துட்டு நல்ல பேர் எடுக்கலைன்னு போராடுற ராசியும் தான். சொந்தத்துக்கு அவ்வளோ பண்ணேன், அண்ணனுக்கு பண்ணேன், தம்பிக்கு பண்ணேன், ஏன் எங்கள் அம்மாவே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சந்திரன் இங்கே நீச்சம் இல்லையா? தாயிடம் ஒரு சின்ன கசப்பு வந்தே தீரும். பட் அதை கிளியராக பார்த்து தான் டேக்கிள் பண்ணணும் இந்த ராசிக்கு. சரி, இப்போ உங்களுக்கு நல்வினை கர்ம பயனை அடைய முதல்ல ஜாதகத்திலே ஃபஸ்ட்டு லைன் எழுதியிருக்காங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பரதினி குல சம்மதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. இப்போ என்னென்னா, நம்ம பிறப்பு இந்த இப்போ பிறக்கிற பிறப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், பதவி, பூர்வ புண்ணியங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா முன் ஜென்மத்தில் என்ன நடந்ததோ அதை அடிப்படையாக இப்போ அமையுதும்பாங்க. சுச்சம் பார்த்திங்கன்னா ஒரே ஜாதகம், ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே நேரத்தில் 2 பேர் பிறப்பாங்க, ட்வின்ஸ்னு வச்சுக்குவோம். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நண்பர் லைஃப் ஸ்டைல் மாறிடுது இல்லையா? ஒரே ஹாஸ்பிட்டலில் 2 வெவ்வேறு பேரண்ட்ஸுக்கு பிறக்கிறது, அப்பா அம்மா பேரே வேறையாக இருக்கும். அப்போ அந்த என்ன ரோல் பண்ணுதுன்னா, தன் கர்ம வினை பயன்கள் தான் போய் எங்கே செட்டில் ஆக போகிறாங்க, என்வரான்மெண்ட், நம்மளோட கர்ம சூழ்நிலை என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். இது தடிப்படியாக மாறும் என்பது மாற்றுக்கருத்தல். தசாபதி எல்லாம் ஒன்று தானே. அப்போ கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் நீங்கள் பேச போகிறோம். ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா நல்வினை கர்மாவை கொடுக்குன்னு நினச்சிட்டா இறைவன் அப்படி அள்ளி வீசிடுவார். அதை பற்றி பேசுகிறோம். ரைட். அதில் சஞ்சித கர்மா அப்படின்னா பார்த்திங்கன்னா, நான் முன் ஜென்மத்தில் செஞ்ச 7 ஜென்மத்தில் செஞ்சது இப்போ அனுபவிக்கிறோம் பாங்களே, இது நல்லது அனுபவிக்கலாமே. இது பிராப்த கர்மா, நேற்று செஞ்சது இன்றைக்கி அனுபவிக்கிறது. ஆகாமி கர்மா, இன்றைக்கி நாளைக்கு நம்ம செஞ்சது நாளைக்கு அனுபவிக்கிறது, நம்ம பேரம்பேத்தி அனுபவிக்கிறத சொல்லுவோம். இதை தந்தை வழி கர்மா, தாய் வழி கர்மான்னு ஒரு சூட்சம் இருக்குங்க. முதல்ல கர்மா இருக்கா இல்லையா? கர்ம வினை நிச்சயமாக இருப்பதனால நம்ம பிறந்திருக்கோம். நல்ல விஷயம் நமக்கு அடைஞ்சே தரணும். இறைவன் தானாக வரும், என்வரான்மெண்ட்டை ஈஸியாக வரும், நம்ம எதிர்பார்க்காத டக்குன்னு வரும். நம்ம முக்கியமான இடத்துக்கு போகும்போது அதை வேண்டாம் செய்யாதன்னு வந்து தடுக்கும். நிறைய பேருக்கு வந்து வண்டி ஓட்டும் போது சொல்லுவாங்க, வண்டி ஓட்டும் போது திடீர்னு பார்த்திங்கன்னா, சார் ஆக்சிடென்ட்டை ஸ்கிப் ஆச்சு, ஸ்லோ பண்ண திரும்ப எழுத்தல் வண்டி லைட் போடாமல் போயிட்டான், நல்ல வேலை நான் ஆக்சிடென்ட் மீச்சு தான் இடிச்சிருக்கோம். இது சொன்னது ஒருத்தர். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், திடீர்னு பார்த்தோன்னா சொந்தக்காரங்க வந்தாங்க, தடங்கள் ஏற்பட்டு நிறைய பேசிட்டேன். கடைசியில் பார்த்தா எனக்கு பதில் வேறு ஒருத்தர் போய் நிறைய பேருக்கு பணம் லாஸ். எனக்கு முன்னாடி வண்டி ஓவர்டேக் பண்ணாங்க, வேணால் விட்டு கொடுத்தேன் அந்த வண்டிக்கு. அப்போ இது மாதிரி இறைவன் துணை இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இது நல்வினை கர்மாவாக இருந்தால் அவள் தான் நம்ம சூச்சம். அப்போ ஃபஸ்ட்டு கர்ம வினை அடைய 1, 5, 9 வலுப்படுத்தியே தீரணும். ஜாதகத்தில் 1, 5, 9 ஒருத்தனை ஜெயிச்சிட்டாலே முதல்ல 1, 5, 9 உங்களுக்கு வலுப்படுத்த அபிஷேக வழிகள், அன்னதானம் வழிகள், நீர்நிலை சம்மந்தப்பட்டதன் மூலம்தான் நீங்கள் அடைய முடியும். ஏன்னா உங்களுக்கு நீர் தத்துவம். ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா நம்ம ராசி என்ன தத்துவத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இது ஏன் இந்த நீர் தத்துவம்னா, ஒரு இறைவனை அடைய ஒரு சில முறை இருக்குது. தீபாராதனை காட்டுறது, அபிஷேகங்கள் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தட். தீபாராதனை பண்ணுறோம்
அந்த மாதிரி இல்லை யாகங்கள் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தடு ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சார் கோயிலுக்கு இடம் கொடுத்தோம், கோயிலை கட்டி கொடுத்தோம், கட்டடம் சம்மந்தப்பட்டது, கோயிலுக்கு நடந்தே போனோம், இதெல்லாம் ஒரு ரூட்டு. மூணாவது பார்த்திங்கன்னா சார் கோயில் மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன் சார், அந்த தெய்வத்தை அத்தனை முறை பாராயணம் பண்ணேன், கோயிலுக்கு தேவையான இந்த செட்டு போட்டு தரது, மியூசிக் வர சம்மந்தது, மந்திரங்கள் ஒலிக்கிறது, ஐயர் சம்மந்தப்பட்ட யாகங்கள் பண்ணுறது, அப்போ காற்று தத்துவத்தின் மூலம் பண்ணுறதுன்னு ஒன்று. 3. 4வது நீர் தீர்த்தம். இந்த மாதிரி நான் நிறைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன சொன்னால், கோயில் கும்பாபிஷேகம் எதாவது நடக்குதா, எல்லா புனித தீர்த்தங்களும் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, அதை நீங்கள் முன்னாடி நின்று போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணும், எந்த தெரியும் அத்தனை கர்ம வினையும் போக்குறதுக்கு புனித ஸ்தலத்துக்கு சென்று தீர்த்தம் எடுத்து வருதல், இதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். புனித தீர்த்தத்தின் வழியாக கோயில் குளத்துக்கு செல்வதே உங்களுக்கு இதாயிருங்க. இப்போ கர்மா இருக்கா இல்லைன்னா பிரசனம், சோழி பிரசனத்தின் மூலம் பார்ப்போம். சோழி பிரசனத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உண்மை கர்மை, தந்தை வழி கர்மா இருக்குது, தாய் வழி கர்மா இருக்குது, உங்கள் சுய கர்மா இவ்வளவு அப்படின்னு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கலாம். சரி, தந்தை வழி கர்மாவுக்கு ஜாதக ரீதியாக வேறு வரும். இப்போ பொது பரிகாரமாக என்ன சொல்லுவோம்னா, தந்தை வழி கர்மா அப்போ யாரோ ஒருத்தருக்கு தீப வழிபாடு பண்ணுது, மலைக்கோயில்கள் வழிபாடு, உச்சிகால பூஜை வழிபாடு பண்ணுது, இதன் மூலம் தந்தை வழி கர்மாவை போக்கலாம். தாய் வழி கர்மா அன்னதானம் தான் ஃபஸ்ட்டு. அன்னதானம் கொடுக்குறது, தானம் கொடுத்தல், பௌர்ணமி வழிபாடு, நீர்நிலை புனித நீர் இது பண்ணலாம். சுயக்கர்மா, அவன் சுயக்கர்மா பார்த்திங்கன்னா அது லக்னம், அந்த அம்சத்தையும் பார்க்கணும். நான் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா சுயம்பு சம்மந்தப்பட்ட கோயில்கள்லாம் இருக்கும், இதுக்கெல்லாம் அனுப்பி நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அப்போ உங்கள் கர்ம வினைகள் போக்க. இதை தாண்டி ஒருத்தங்க பார்த்திங்கன்னா மாத்ரு தோஷம், பித்ரு தோஷம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்னென்னாங்க, நம்ம வீடு நல்லா இருக்கும்னா வீட்டில் குப்பையில் வெளியே போய் தீரணும். இந்த மாதிரி தோஷங்கள் வந்து நம்ம வாழ்க்கை முன்னேற தடையாகவே வந்து நிற்கும். இப்போ திருஷ்டி தோஷம் வரும், பொறாமல் போடுவாங்க, அதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ ஒருத்தருக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய்க்காகணும். அப்போ பிரம்மகத்தி தோஷம் இருக்குது அப்படின்னா திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு சிறந்ததாக இருக்குது. ஆயுள் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்க திருக்கடையூர் அபிராமி வழிபாடு. முன்னோர்களுக்கு திதி கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாலும் இந்த ராசி ஜெயிச்சிருங்க. இந்த ராசிக்கு மட்டும் ஒன்று நிச்சயமாக திதி கொடுத்தல 3 மாதம் தை, ஆடி, புரட்டாசி, மாகாள அமாவாசை கொடுப்போம். இதில் தையில் கொடுக்கலாம், மாகாள அமாவாசை திதி கொடுக்கலாம். திதி இவங்க ஆடி மாதம் கொடுக்கக்கூடாத ராசி இந்த விருச்சக ராசி. திருப்பியும் சொல்கிறேன், விருச்சக ராசி ஆடி மாதத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு 9ஆம் இடம் பாதகம். ஆடின்னு சொல்கிற மாதம் பாதகமாக இருக்கின்ற மாதத்தால் அங்கே நம்ம திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. சின்ன மிஸ்டேக்கான அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இவங்களுக்கு 11ஆம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் மாகாள அமாவாசை இருக்கே, முயற்சி ஸ்தானத்தில் தான் தை இருக்குது, இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம இதுலேயும் சூஸ் பண்ணி எந்த தை அமாவாசையில் பண்ணலாம். பொதுவாக எல்லா அமாவாசையும் பண்ணுறது கரெக்டு தான், தப்புலாம் இல்லை. இவங்களுக்கு பௌர்ணமி சம்மந்தப்பட்ட வழிபாடு தான் ரொம்ப 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 முக்கியம். சரி, இப்போ நம்ம இந்த நெகட்டிவ்லாம் விளக்கிட்டு பாசிட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா, ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து நல்ல கல்வி, இளமையில் அதுக்குண்டான என்ஜாய்மெண்ட், ஊர் உலகம் சுற்றி வருதல், நல்ல வேலை, சரியான காலத்தில் திருமணம், குழந்தை பிறப்பில் ஆண் ஒன்று பெண் ஒன்று பிறப்பது, கலந்து பிறக்கணுங்க. அதாங்க வாழ்க்கை எல்லா சுகமும் அனுபவிக்க முடியும். 2மே பையன் 2மே பொண்ணுங்கிறனால அங்கே ஒரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒரு நிறைய பேத்துக்கு மிஸ்கரேஜ் ஆகிறது, குழந்தை வருத்தப்படுறது, கண்கூட பார்க்குறது, இதெல்லாம் ஒருத்தருக்கு. ரைட். அடுத்தது சொத்து சுகங்கள். நம்ம இருக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு வீடு, கைப்பிடி நிலமை நம்ம பேரில் இருக்கணும், கௌரவங்கள், இப்படி வரிசையை அமைக்க நமக்கு அமைப்பு வரணுங்க. இது அமைக்க நமக்கு இந்த கர்ம வினைகள் நல்வினையாக மாறுவதற்கு இப்போ திதி கொடுத்தல் நிச்சயமாக இது மாறும். அபிஷேக வழிபாடுகள் சிறந்ததாக இருக்கிறது. இந்த கோயில் பிரச்சனைகள், இதில் ஒரு சில பிரச்சனத்தில் பார்க்கும்போது சொல்லுவோம், சார் உங்களுக்கு அந்த எதிரி சம்மந்தப்பட்டது ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, திருஷ்டி தோஷம் இருக்குது, அதுக்குண்டான பரிகாரம் என்ன? ஏன்னா நம்ம வளரும் போது திருஷ்டி தோஷங்கள் வேலை செய்யும். சத்தியம் பழி வாங்குமா, அதனால் அவர் நிறைய பேர் சத்தியமா அப்படின்னு பயன்படுத்தாதீங்க. வாக்கு தோஷம், வாக்கு கொடுத்தா செஞ்சாகணும். அதில் இந்த தந்தை வழி தாய் வழியில் எப்படி கர்மா வருதுன்னா, சொத்தின் வழியாக, இந்த நகையின் வழியாக, நகை சொத்தில் பார்த்திங்கன்னா நகை வரும், இடமா வருதுன்னு நகையாக வருதுன்னு, காமத்தின் வழியாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அந்த காலத்தில் தெரியாமல் நிறைய முன்னோர்கள் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஏழைகளுக்கு பண்ணதாக இருக்கும், பெண்களுக்கு பண்ணதாக இருக்கும், இது பல கதைகள் இருக்கும். பட் அதெல்லாம் பிரசனத்தை தான் தெரியும். அப்படி பார்க்கும்போது நம்ம கண் முன்னாடி நம்ம குழந்தை நல்லபடியாக வளரும். நிறைய குழந்தைகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போதே அவங்க குடும்பத்து தோஷம் தெரிஞ்சிடும். இதோட வாங்குகிற சொத்து வாஸ்து குறைவுள்ள சொத்தாக வந்து அமைஞ்சிடும், தோஷங்கள் இருந்தால். அப்போ நல்ல விதமாக அமைய
நல்ல வாஸ்து சம்பந்தப்பட்ட அமைய, நமக்கு ஆடு மாடு பாக்கியங்களோட, வண்டி வாகனம் சுகத்தோட நல்வினை கர்மா அமைந்தே தீரணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 1, 5, 9ங்கிறது செவ்வாய், குரு, சந்திரன் இதோட பலத்தை அதிகரிக்கணும். உங்கள் ராசிக்கு உண்டான லக்னத்துக்கு உண்டான அம்சத்தை பார்த்து வழிபடுத்தணும். இதை பண்ணிட்டா சகல சௌபாகியம் நிச்சயமாக வந்தே தீரும். இந்த கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.